காலை வேளையிலே என் செய்தியை கேட்கும் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் செய்தியை ஒரு ஜெபத்தோடு கூட ஆரம்பிக்கும்படியாய் வருகிறேன். எல்லாரும் கண்ணை மூடி ஜெபிப்போமா? வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிரப்பி ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்வீர். ஆமென் ஆமென். ஆவியானவரே, உம்மை வருக வருக என்று சொல்லி நாங்கள் வரவேற்கிறோம்ப்பா. இந்த காலை வேளையில் நீர் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யுங்கப்பா. இந்த செய்தியை எல்லாருக்கும் ஆசீர்வதித்து கொடுங்க ராஜா. உங்கள் பிரசன்னம் ஒவ்வொருவருடைய வீட்டிலும் இறங்குவதாக இறங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென். இந்த காலை வேளையிலே சிங்கம் நம்மோடு கூட என்ன பேசுகிறது என்பதை குறித்து பார்க்க போகிறோம். சிங்கத்தை எல்லாரும் பார்த்துருக்கீங்களா? நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். சிங்கத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? சிங்கத்தை பற்றி என்ன தெரியும்னு உங்கள்கிட்ட கேட்டால் முதல்ல சொல்வீங்க, சிங்கம் காட்டின் ராஜா என்று சொல்வீங்க. சிங்கம் ஒரு காட்டின் ராஜாவாக காணப்படுகிறது. சிங்கத்தை எடுத்துக்கொண்டோம்னா அதுக்கு பலன் நிறைய இருக்குது. மற்ற மிருகங்களை காட்டிலும் வீரம் நிறைந்ததாக காணப்படுகிறது, மூர்க்கம் நிறைந்ததாக காணப்படுகிறது. சிங்கத்துடைய கண்கள் எடுத்துட்டா தீப்பொறி போல சிவப்பாக இருக்கும். அது அடுத்தது அதனுடைய பற்கள் எடுத்துட்டா கூர்மையாக இருக்கும். மீசை நீண்டதாக இருக்கும். கால்கள் குட்டையாக இருக்கும். நகம் வளைந்து சுருங்கி நீட்டி கொள்ளத்தக்கதாக இருக்கும். நெஞ்சு நல்லா படர்ந்ததாக இருக்கும். அடுத்தது தான் எல்லையை வரையறுத்து கொள்ளும். அந்த எல்லைக்குள்ளே யாரையும் விடாது. ஆனால் அதே சமயம் அது மிருகங்கள் என்னென்ன எல்லாம் வச்சிருக்குதோ அதுக்குள்ளே போல்டாக போகும். அடுத்தது சிங்கத்தை எடுத்துக்கொண்டா சிங்கம் கர்ஜித்தா அது 8 மைல் தூரம் கேட்கும். சிங்கத்துக்கு பசி இருந்தால் தான் சாப்பிடும், பசி இல்லைன்னா சாப்பிடாது. இவ்வளவு தெரிஞ்சால் போதும். நீ அடுத்தது வேதம் சிங்கத்தை குறித்து என்ன சொல்கிறது என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எல்லாரும் வேதம் இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இதில் முக்கியமானது அந்த யூதா கோத்திரத்து சிங்கம், அதுதான் நமக்கு வேண்டும். எனவே நம் இயேசுவை வேதம் என்ன சொல்கிறதுனா யூதா கோத்திரத்து சிங்கம் என அழைக்கப்படுகிறார். அவர் யூதா கோத்திரத்து சிங்கம் என்றால் நாமெல்லாம் யாரு? நாம் அவருடைய பிள்ளைகளாக காணப்படுகிறோம். சிங்கம் எப்படி இருக்கிறதோ அப்படியே தான் அவருடைய பிள்ளைகளும் காணப்படும். 2வது சிங்கத்தை நாம் பார்த்தோம்னா அது காட்டு ராஜா என அழைக்கப்படுகிறது. எப்படி சிங்கம் காட்டு ராஜாவாக காணப்படுகிறதோ அதே போலதான் நம்முடைய தேவாதி தேவனும் உலகம் முழுவதற்கும் ராஜாவாய் காணப்படுகிறார். அவர் சீக்கிரமாக இந்த உலகத்துக்கு வரப்போகிறார். அவரை நாம் முகமுகமாக தரிசிக்க போகிறோம். எனவே இந்த ராஜா சிங்கத்தை எடுத்துக்கொண்டா அந்த காட்டில் அதுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது. அதே போலதான் நம்முடைய தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார். எனவே அவரிடத்துல சர்வ அதிகாரமும் காணப்படுகிறது. நமக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்துள்ளார். 3வது சிங்கத்தை குறித்து பார்த்தால் அதனுடைய நடை கம்பீர நடையாக காணப்படும். இந்த காலை வேளையில உன்னடை எப்படி இருக்கிறது? கம்பீரமா காணப்படுதா? கம்பீரமா நடக்கிறியா? இன்னைக்கு நிறைய பேர் எப்படி நடக்கிறாங்க? தலை குனிஞ்சு நடக்கிறாங்க, நிமிர்ந்தே நடக்கிறது இல்லை, கூனி குறுகி காணப்படுறாங்க. ஆனால் சிங்கம் காட்டுக்கு ராஜாவா இருக்கிறதுனால எப்படி அதனுடைய நடையே வித்தியாசமாக காணப்படும். அதே போலதான் நாம் ராஜாவுடைய பிள்ளைகளாக காணப்படுகிறோம். எனவே நம்மளுடைய நடையும்
குறுகினதாக கூனி அப்படியெல்லாம் நடக்கக்கூடாது. நம்மை பார்க்கும் போதே நாம் ராஜாவுடைய பிள்ளைகள் என்று சொல்லத்தக்கதாக நல்ல ஒரு கம்பீர நடை காணப்பட வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நம் ஆண்டவர் மற்றவர்கள் முன்னால தலை குனிந்து நடக்க விடவே மாட்டார். எனவே நாம் எப்பொழுதும் நான் ராஜாவுடைய பிள்ளை என்று சொல்லி தலை நிமிர்ந்து நடக்கக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். வேதத்திலே நாம் பார்க்கும்போது சங்கீதம் 68:24 இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. தேவனே உம்முடைய நடைகளை கண்டார்கள், என் தேவனும் என் ராஜாவும் பரிசுத்த ஸ்தலத்திலே நடந்து வருகிற நடைகளையே கண்டார்கள் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. அப்ப நம் ராஜா எங்க நடக்கிறார்? பரிசுத்த ஸ்தலத்திலேயே நடக்கக்கூடியவராய் இருக்கிறார். எனவே நம்முடைய நடைகளும் பரிசுத்த ஸ்தலத்திலே நடந்து வருகிற நடைகளாக பரிசுத்தமாக காணப்பட வேண்டும். இன்னொரு வசனம் நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 45:8 தந்தத்தினால் செய்த அரண்மனைகளிலிருந்து புறப்படுகையில் நீர் மகிழும்படி உமது வஸ்திரங்கள் எல்லாம் வெள்ளை போலம், சந்தனம், லவங்கம் இவைகளின் வாசனை பொருந்தியதாய் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப ராஜா அரண்மனையிலிருந்து புறப்படும் போது அவர் வஸ்திரமெல்லாம் என்ன பண்ணுது? வாசனை வீசக்கூடியதாக காணப்படுகிறது. இந்த காலை வேளையிலே நம்முடைய வஸ்திரங்கள் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? வாசனை நிறைந்ததாக காணப்படுகிறதா? உங்கள்கிட்ட என்ன அடிக்குது? நாற்று அடிக்குதா? துர்நாற்றம் அடிக்குதா? பீடி சிகரெட் நாற்று அடிக்குதா? சாராய நாற்று அடிக்குதா? எப்படி மேல வஸ்திரத்து மேல வாசனை வீசுதா? இயேசுவின் மேல் வஸ்திரத்துல வீசின வாசனை நம் வஸ்திரத்திலையும் காணப்பட வேண்டும். முரளியா சொல்லுவோமா? ஆமென். நம் தேவன் பரிசுத்தர். எனவே நாமும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அடுத்தபடியாக நாம் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நாம் யார்? நாம் எல்லாருமே உலகத்தை ஆள பிறந்தவர்கள். நாம் இவ்வுலகத்தை ஆள பிறந்தவர்களாக காணப்படுகிறோம். நாம் அவருடைய பிரதிநிதிகளாக காணப்படுகிறோம். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களில் ஒன்றாக காணப்படுகிறோம். அப்படின்னா நாம் என்ன பண்ணக்கூடாதுன்னா, இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. இன்னைக்கு அநேகர் என்ன பண்றாங்க? உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்தவர்களாய் காணப்படுகிறார்கள். ஒரு கதை மூலமாக நான் விளக்கும்படியாய் விரும்புகிறேன். ஒரு சமயத்துல ஒரு விவசாயி காணப்பட்டான். அவன் என்ன பண்ணான்னா, காட்டுல போய் விறகு பொறுக்க போனான். அப்ப விறகு பொறுக்க போகும்போது அங்க ஒரு சிங்க குட்டி காணப்பட்டது. உடனே அந்த சிங்கம் இல்லாதனால அவன் என்ன பண்ணிட்டான்? அந்த சிங்க குட்டியை தன் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து ஆடுகளோடு கூட அந்த சிங்கத்தை வளர்க்க ஆரம்பிச்சான். அப்ப அந்த சிங்கமும் ஆடுகளோடைய வளர்ந்து பழகிருச்சு. ஒரு நாள் அந்த ஆடுகள் எல்லாம் மேய போச்சு. அப்ப இந்த சிங்கமும் மேய போச்சு. மேய போகும்போது திடீர்னு ஒரு சிங்கம் அந்த ஆடுகளை பிடிக்கிறதுக்காக வந்தது. அப்ப எல்லா ஆடுகளும் சிதறடிச்சு போயிடுச்சு. ஆனா இந்த சிங்கம் மட்டும் என்ன பண்ணல? ஓடவே இல்லை, அங்கேயே நின்னுது. உடனே அந்த சிங்கம் அங்க போய் அந்த சிங்க குட்டியை பார்த்து சொல்லிச்சு, வா, நீயும் நானும் ஒரே இனம், நாம ஆள பிறந்தவங்க, எனவே நீ இந்த கூட்டத்தோட சேராத, நம்முடைய இடம் வேற இடம் என்று சொல்லி அந்த சிங்கக்குட்டியை காட்டுக்கு அழைத்து சென்றது. இதே போலதான் நாம் ஆண்டவருடைய 1000 வருட அரசாட்சியில உலகத்தை ஆளுகை செய்ய போகிறோம். எனவே நாம் இந்த உலகத்தில் உள்ள மக்களை காட்டிலும் வித்தியாசமானவர்களாக காணப்படுகிறோம். எனவே நாம் ஆள பிறந்தவர்கள், நாம் கர்த்தருடைய பிரதிநிதியாக காணப்படுகிறோம். எனவே இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் நாம் தரிக்க கூடாது. அடுத்தபடியாக சிங்கத்தை குறித்து அடுத்த காரியத்தை பார்ப்போம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது, நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருப்பார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நீதிமான்கள் எப்படி இருப்பாங்களாம்? சிங்கத்தை போல தைரியமாய் இருப்பார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். சிங்கம் கோழை இல்லை, அது எதையும் பார்த்து பயப்படாது, நல்ல தைரியமா நின்று எல்லா காரியங்களையும் ஃபேஸ் பண்ணக்கூடியதாக காணப்படுகிறது. இந்த காலை வேளையில உன்னை குறித்து என்ன? கோழையா இருக்கிறியா? பயந்துட்டு இருக்கிறியா? ஒண்ணுமே செய்ய முடியாதபடி காணப்படுகிறாயா? நாம் கர்த்தருடைய காரியங்களை நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கூட பயப்படவே கூடாது. நம்ம யார் பயப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு முன்பாக நம் தைரியமாக நிற்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்வோமா? ஆமே. நமக்கு தைரியம் தேவை. வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை பார்ப்போம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல பேதுருவும் யோவானை குறித்து பார்க்கிறோம். பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போறாங்க.
அப்போ அங்க வாசற்படியில சப்பானியாய் ஒரு பிச்சைக்காரன் பிச்சை கேட்டுட்டு இருக்கிறான். அப்போ பேதுருவும் யோவானும் என்ன சொல்றாங்க, பொன் வெளியும் இல்லை, இயேசு நாமத்தினால எழுந்து நட என்று சொன்னோம்னா அவன் எழுந்து நடந்துடுறான். எல்லாத்துக்கும் ஒரே அதிசயம் ஆயிடுது. அப்ப இது என்ன ஆச்சுன்னா, அங்க உள்ள வேத பாரகர், பரிசேயர், சதுசேயர், அந்த மூப்பர் அதிகாரிகளுடைய காதுக்கு போகிறது. உடனே அவங்க என்ன பண்றாங்க, பேதுரு யோவானையும் கூப்பிட்டு சிறைச்சாலையில போடக்கூடியவர்களாக காணப்படுகிறார்கள். அடுத்த நாள் அவங்களை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, நீங்க எந்த அதிகாரத்தினால எந்த வல்லமையினால இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பேதுரு என்ன பண்றான், நல்ல பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவனாய் தைரியமாய் பேசக்கூடியவனாய் காணப்பட்டான். வேதத்திலே பார்க்கும்போது அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமா? அப்போஸ்தலர் 4:13. பேதுரும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேருமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். அப்ப பேதுருடைய தைரியத்தை பார்த்து அவங்க படிப்பறிவில்லை, எப்படி இவ்வளவு தைரியமா பேசுறாங்க என்று சொல்லி அவர்களுக்கே ஆச்சரியமாக காணப்படுகிறது. இவங்க இயேசுவோடு கூட இருந்தனால்தான் இவங்களுக்கு இவ்வளவு தைரியம் காணப்படுகிறது என்று சொல்லி அவர்கள் புரிந்து கொண்டார்கள். இந்த காலைவெளியிலே உன்னை குறித்து என்ன, இயேசுவை குறித்து தைரியமா பேசுறியா? பேதுருவும் யோவானையும் எடுத்துட்டீங்கன்னா, அந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷங்களிலும் பேதுரு ஒரு கோழையாக காணப்படுகிறான். இயேசுவை மறுதலிக்கக்கூடியவனாக காணப்பட்டான். ஆனால் அப்போஸ்தலர் நடவடிக்கையிலோ இயேசுவை குறித்து என்ன பண்றான், தைரியமா பேசுறான். இதுக்கு காரணம் என்னன்னா, அவன் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டான். இந்த காலைவேளையில இயேசுக்காக நீ தைரியமா நிக்கணுமா, தைரியமா பேசணுமா? வேதத்துல நிறைய காரியங்கள் இருக்குது. ஆனா இந்த ஒரு காரியத்தை தான் சொல்றேன். ஆனா பேதுரு தைரியமா பேசினதுக்கு காரணம் என்னன்னா, பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவனாய் காணப்பட்டான். அருமையான விசுவாசிகளே, அருமையான தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கீங்களா? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் போது நம்ம என்ன பேசணும், ஏது பேசணும்னு சொல்லி கொஞ்சமும் பயப்பட வேண்டாம். ஏன்னா பரிசுத்த ஆவியானவரே நம்ம வாயிலே வார்த்தைகளை போடக்கூடியவராய் இருக்கிறார். எனவே பேதுருவை போல நாமும் தைரியமாக இந்த கடைசி காலத்துல இயேசுவை குறித்து நிறைய பேருக்கு அறிவிப்போம். இன்னைக்கு சிலுவை பத்தி சொல்லுவாங்க, மற்றது ஏதாவது சொல்லுவாங்க. இயேசுவை பற்றி மட்டும் மாயே திறக்க மாட்டாங்க. இயேசு சீக்கிரமா வரப்போறாரு. அதுக்கு முன்னால இயேசுவின் அன்பை நாம் மற்றவர்களுக்கு தைரியமாக சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்னொரு வசனம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 4:30 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உடைய கரத்தை நீட்டி உடைய ஊழியக்காரர் உடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தள்ளும் என்றார்கள். இங்க என்ன பண்றாங்க, முழு தைரியத்தோடு ஊழியக்காரர் வசனத்தை பேசணும்னு சொல்லி அந்த ஆதி அப்போஸ்தலர் காலத்துல இருந்த மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, ஜெபிக்கக்கூடியவர்களாக காணப்படுகிறார்கள். நீ சீக்கிரமாக ஒரு எழுப்புதல் வரப்போகிறது. ஊழியக்காரெல்லாம் நல்ல தைரியமா வசனத்தை பேசணும். நீங்களும் தைரியமா இயேசுவின் வசனத்தை பேசணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இப்படிப்பட்ட ஜெபத்தை ஜெபிக்கக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். அடுத்தது இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்ப தேவன் நமக்கு என்ன கொடுக்கல, பயத்தின் ஆவியை கொடுக்கல. அதனால தான் வேதத்துல பார்க்கிறோம் 365 லீப் வருஷத்தை சேர்த்து 366 வசனங்கள் பயப்படாதே என்று சொல்லி ஆண்டவர் எழுதியுள்ளார். இந்த காலை வேளையில உனக்குள்ள பயம் காணப்படுகிறதா? கொரோனாவை பார்த்து பயந்துட்டியா? கொரோனா தான் நம்மளை பார்த்து பயந்துட்டு போகணுமே ஒழிய நாம் அந்த கொரோனாவை பார்த்து பயப்படக்கூடாது. ஏன்னா நாம் இயேசுடைய பிள்ளைகளாக காணப்படுகிறோம். இயேசுடைய ரத்தத்தை நம்ம மேல தெளித்து கொள்ள வேண்டும். நம்ம வீட்லேயும் நிலைக்காலில், வீட்டின் வாசல்ல, நிலைக்காலில் எல்லா இடங்களிலும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படும் போது
அந்த சாத்தான் என்ன பண்ண மாட்டான், உள்ளே வரமாட்டான். இஸ்ரவேல் ஜனங்களை எடுத்துக்கொண்டா அவங்க வீட்டு நிலைக்காலில் வாசல்ல எல்லா இடங்களிலும் இயேசுவின் ரத்தத்தை பூசினதினால சங்கார தூதன் அந்த வீட்டையெல்லாம் கடந்து செல்லக்கூடியவனாக காணப்பட்டான். இந்த காலை வேளையில கூட ஒவ்வொரு நாளும் வீட்டின் வாசலில் நிலைக்காலிலும் இயேசுவின் ரத்தத்தை பூசும்போது அந்த சங்கார தூதன் கடந்து செல்லக்கூடியவனாக காணப்படுகிறான். எனவே இந்த கொரோனாவை பார்த்து பயப்படாத. யார் யார் கொரோனாவை பார்த்து பயப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், தைரியம் ஊட்டக்கூடியவர்களாக கர்த்தருடைய வசனத்தை சொல்லக்கூடியவர்களாக இயேசுவின் அன்பை பற்றி சொல்லக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும். எனவே இந்த நாட்களில் அந்த பயத்தின் ஆவி நம்மை விட்டு நீங்குவதாக. சிங்கத்தை போல நாம் எல்லா காரியங்களிலும் தைரியமாய் இருக்க வேண்டும் என நம் தேவன் விரும்புகிறார். இன்னொரு வசனம் வாசிக்கும்படியாய் விரும்புகிறேன். நீதிமொழிகள் 30:30 இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. அவையாவன மிருகங்களில் சௌரியமானதும் ஒன்றுக்கும் பின்னடையாததுமாகிய சிங்கம் என்று சொல்லியிருக்குது. சிங்கம் எதுக்கும் பின்னடையாது. முன்னுக்கு வச்ச காலம் முன்னேறிட்டே போயிட்டே இருக்கும். அதே போலதான் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் எதை பார்த்தும் பின்னடையக்கூடாது. நாம் என்ன செய்ய வேண்டும், முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்வோமா? இந்த இடத்துல நாம் தாவீதின் தைரியத்தை குறித்து நாம் கண்டிப்பாக பேச வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 34-35 இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. தாவீது என்ன பண்றான்னா, தான் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கான். அப்போ ஒரு தடவை என்ன வந்துருது, சிங்கம் கரடி எல்லாம் வந்துருது. அந்த ஆட்டை என்ன பண்ணுது, பிடிக்கக்கூடியதாக இருக்கிறது. உடனே தாவீது அது பின்னால் ஓடி போய் அதை என்ன பண்றான், அந்த சிங்கத்துடைய வாயிலிருந்து தப்புவிக்க கூடியவனாக இருக்கிறான். அப்ப அந்த சிங்கம் என்ன பண்ணுது, அவன் மேல பாயக்கூடியதா இருக்குது. அவன் மேல பாய்ந்தோடனே என்ன பண்றான், அந்த தாடியை பிடிச்சு அதை அப்படியே கொண்டு போடுறான். பாருங்க தாவீதுக்கு எவ்வளவு தைரியம். அவன் சின்ன பையன். இந்த சின்ன பையன்லயே ஆண்டவர் என்ன பண்றாரு, அவனுக்கு ஒரு நல்ல தைரியத்தை கொடுக்கக்கூடியவராக காணப்பட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமீன். ஆண்டவர் நமக்கும் அந்த தைரியத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். வேதவசனம் என்ன சொல்கிறது? சங்கீதம் 144:1 என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். எனவே சின்னதிலிருந்தே அவருடைய கைகளை என்ன பண்றாரு, போருக்கும் அவருடைய விரல்களை என்ன பண்றாரு, யுத்தத்துக்கும் படிப்பிக்கக்கூடிய கர்த்தராக காணப்படுகிறார். அதே போலதான் இந்த நாட்கள்ல நமக்கும் அப்படிப்பட்ட பயிற்சியை தேவன் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அடுத்தது இன்னொரு வசனமும் நான் வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். ஏசாயா 31ஆம் அதிகாரம் 4ஆம் வசனமும் 5ஆம் வசனமும் நாம் வாசிப்போம். நான் வாசிக்கிறேன். சிங்கமும் பாலசிங்கமும் தங்கள் இரையை பிடித்திருக்கும் போது கர்ஜித்து திரளான மேய்ப்பரின் சத்தத்தினாலே கலங்காமலும் அவர்கள் அமளியினாலே பணியாமலும் இருக்கிறது போல சேனைகளின் கர்த்தர் சியோன் மலைக்காகவும் அதன் மேட்டுக்காகவும் யுத்தம் பண்ண இறங்குவார். நம்முடைய தேவன் யார் என்று பார்த்தால், எப்படி இஸ்ரவேல் மக்களுக்காக யுத்தம் செய்தாரோ அதே போல நமக்காகவும் யுத்தம் செய்யக்கூடிய தேவனாய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்வோமா? இங்க சிங்கமும் பால சிங்கமும் என்ன பண்ணுதான், இறையை பிடிச்சுக்குதான். இறையை பிடிச்ச சமயத்துல மற்றவங்க எல்லாம் மற்றவங்க சத்தத்தினால அது கலங்காம பணியாம காணப்படுகிறது போல ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே ஆண்டவர் நமக்கு விரோதமா யார் எழும்புறாங்களோ அவங்களுக்காக ஆண்டவர் யுத்தம் செய்யக்கூடியவராக காணப்படுகிறார். அடுத்த வசனத்தை நாம் பார்க்கும்போது, பறந்து காக்கிற பட்சிகளை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அவன் பறந்து காக்கிற பட்சிகளை போல சேனையில் கர்த்தர் என்ன பண்றாராம், எருசலேமுக்கு ஆதரவாக காணப்படுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எப்படி அவர் எருசலேமுக்கு ஆதரவாக காணப்படுகிறாரோ அதே போல தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் என்னவா இருக்காரு, ஆதரவாக காணப்படுகிறார். இப்ப எருசலேம்ல பயங்கரமான சண்டை போயிட்டு இருக்குது. ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு, அவர்களுக்காக யுத்தம் செய்து அவர்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை
வாங்கி தருவார். அப்ப அவர்களுக்காக மாத்திரமல்ல, நம்மோடு கூடிய ஆண்டவர் இருக்கக்கூடியவராய் இருக்கார். நமக்காகவும் யுத்தம் செய்யக்கூடியவராய் இருக்கிறார். நம்மளுடைய எதிரிகளையும் அழிக்கக்கூடியவராக காணப்படுகிறார். எனவே நாம் அவருடைய பிள்ளைகளாக காணப்படுகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட காணப்படுகிறார். ஓசியா 5:14 நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். நான் எப்ராஹிமுக்கு சிங்கம் போலவும் யூதாவின் வம்சத்தாருக்கு பால சிங்கம் போலவும் இருப்பேன். நானே பீறி விட்டு போய்விடுவேன், தப்புவிப்பார் இல்லாமல் எடுத்துக்கொண்டு போவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் எப்ராஹிமுக்கு எப்படி சிங்கம் போல காணப்பட்டாரோ, யூதாவின் வம்சத்தாருக்கு எப்படி பாலசிங்கம் போல காணப்பட்டாரோ, அது எல்லாம் யார் அவங்களுக்கு விரோதமா வந்தாங்களோ அவங்களையெல்லாம் பீரிட்டு போட்டாரோ, அதே போல கர்த்தர் நமக்காகவும் நமக்கு விரோதமா எழும்புற எனிமீஸ் சத்துருக்களை பீரிட்டு போகும்படியாக செய்யக்கூடியவராய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். இந்த வேளையில நான் மறுபடியும் அந்த கோலியாத் கதையை உங்க எல்லாருக்குமே தெரியும். எனவே நான் ஃபுல்லா சொல்ல விரும்பல. வசனத்தை மட்டும், குறிப்பிட்ட வசனங்களை மட்டும் நான் வாசிக்கும்படியாய் விரும்புகிறேன். 1 சாமுவேல் 17:11 நீங்க எடுத்துக்கொண்டா, சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் கோலியாத் வார்த்தைகளை கேட்டு கலங்கி பயந்து கொண்டு இருக்காங்க. அந்த சமயத்துலதான் யார் வரான்? தாவீது வரான். தாவீது சின்ன பையன். போர் வீரரெல்லாம் எல்லாம் பயந்துக்கிறாங்க. சவுல் கூட பயந்துக்கிறான், அத்தனை போர் செய்தவங்க. ஆனா தாவீது என்ன பண்ணல? பயப்படவே இல்லை. 1 சாமுவேல் 17:45 அவன் என்ன சொல்றான்னு பாருங்க. தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்திலே வருகிறேன். பாருங்க எவ்வளவு அருமையா பேசுறான். நீ எப்படி வர? பெலிஸ்தனை அந்த கோலியத்தை பார்த்து சொல்றான், நீ பட்டயத்தோடு ஈட்டியோடு கேடகத்தோடு வர, ஆனா நானும் என்ன பண்றேன்? நீ நிந்தித்த இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே வருகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, தாவீது இவ்வாறு சொல்கிறார், கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லக்கூடியவரா இருக்கார். கோலியாத்துக்கு இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்கும்போது இப்படி இருந்திருக்கும், சிரிப்பு இருந்திருக்கும். அவன் கையில பட்டயம் இல்லை, ஈட்டியும் இல்லை, ஒரு போராயுதமும் இல்லை. இவன் இந்த டைலாக் பேசுறானேன்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பான்? சிரிச்சிருப்பான். சின்ன பையன், ஒரே நிமிஷத்துல இவனை அழிச்சிடலாம் அப்படின்னு எல்லாம் சொல்லி என்ன பண்ணியிருப்பான்? அவன் நினைச்சிருப்பான். நினைச்சிட்டு இவன் என்ன பண்றான்? கோலியாத் தாவீதை கொல்ல வருகிறான். தாவீது உடனே ஓடி போய் என்ன பண்றான்? தன் நடைப்பையில ஒரு கல்லை எடுக்கிறான். அந்த கல்லை எடுத்து கவன்ல வீசுறான். நேரா அந்த கோலியாத்துடைய நெத்தியில பட்டு அப்படியே மூங்குப்புற விழக்கூடியவனாக காணப்படுகிறான். ஒரு அல்லேலூயா சொல்வோமா? அப்ப கர்த்தர் என்ன பண்றாரு? தாவீதுக்காக யுத்தம் செய்யக்கூடியவராக காணப்பட்டார். அந்த கோலியாத்தை என்ன பண்றாரு? ஆண்டவர் வீழ்த்தக்கூடியவராக காணப்படுகிறார். தாவீது கையில எந்தவித பட்டையும் இல்லை, ஒரு கல்லை வச்சு வீழ்த்துறார். அப்படின்னா நம்ம தேவன் எவ்வளவு பெரியவர் பாருங்க. இந்த காலை வேளையில உனக்கு யார் கோலியாத் மாதிரி வாழ்க்கையில நின்று கொண்டு உன்னை பயமுறுத்தி கொண்டு இருக்கிறார்? உனக்கு வேண்டியது ஆண்டவருடைய பட்டயம். இந்த ஆண்டவருடைய பட்டயம் ஆகிய வசனத்தை எடுத்து அதை வாளா வச்சு வீசும்போது உனக்கு எப்பேற்பட்ட எனிமையா இருந்தாலும் கர்த்தர் அப்பேற்பட்ட எனிமையை வீழ்த்தி தள்ளக்கூடியவராக காணப்படுகிறார். எனவே இந்த காலை வேளையில நம் தாவீதை போல நாம் எப்படி இருக்கணும்? தைரியம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்வோமா? தாவீதுக்குள்ள என்ன இருந்தது? ஒரு அபிஷேகம் காணப்பட்டது. அந்த அபிஷேகம் என்ன பண்ணது? கோலியாத்தை வீழ்த்தக்கூடியதாக காணப்பட்டது. தானியேல் எடுத்துக்கொண்டா, தானியேலுக்குள்ள ஜெபம் காணப்பட்டது. அந்த ஜெபம் என்ன பண்ணது? அந்த சிங்கம் அவனை தொடாதபடி கர்த்தர் அவனை பாதுகாக்கக்கூடியவராக காணப்படுகிறார். இந்த காலை வேளையிலும் வாழ்க்கையில ஜெபம் இருக்கிறதா? அபிஷேகம் காணப்படுகிறதா? அதே போல வேதத்துல இன்னொரு இடத்துல நாம் பார்க்கிறோம். 1 நாளாகமம் 11:22 பெனாயா, இவன் தாவீதோடு கூட இருக்கக்கூடிய ஒரு பராக்கிரமசாலியாக காணப்படுகிறான். இவன் என்ன பண்றான்னா 2 வலிமையான சிங்கங்களை கொல்லக்கூடியவனாக காணப்படுகிறான். வாஸ்து பாருங்க வீட்டுல. அடுத்தது உறைந்த மழை பெய்த நாள்ல அவன் என்ன பண்றான்? ஒரு கெபிக்குள்ள இறங்கி போய் ஒரு சிங்கத்தை கொல்லக்கூடியவனாக காணப்படுகிறான். அப்படின்னா பாருங்க அவன் எப்பேற்பட்ட தைரியம் உடையவன் என்று சொல்லி. எனவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம்
கோழை உள்ளவர்கள் அல்ல, தைரியம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். நமக்கு விரோதமாக எப்பேற்பட்ட சத்துரு எழும்பினாலும் அந்த சத்துருவை வீழ்த்தக்கூடிய அந்த ஆயுதத்தை தேவன் நம்ம கையில கொடுத்துள்ளார். சில சமயங்களில் நம்ம வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, துன்பங்கள் வரும்போது அப்படியே சோர்ந்து உட்கார்ந்துறோம். என்ன செய்யறதுன்னே தெரியல. இப்படிப்பட்ட சோர்வையெல்லாம் கொடுக்கறது யாரு? பிசாசாக காணப்படுகிறான். ஏனென்றால் நாம் யார் என்பதை அறியாதபடி நாம் அப்படிப்பட்ட சோர்விலே காணப்படுகிறோம். நீ யாரு? சிங்கத்துடைய பிள்ளை, யூதா கோத்திரத்தின் சிங்கத்துடைய பிள்ளை. எனவே சிங்கத்தின் பிள்ளை சிங்கம் மாதிரி எப்படி இருக்கணும்? தைரியமாக இருக்க வேண்டும். முரளியா சொல்வோமா? ஆமீன். எனவே நீங்க ஒருவேளை கோழையா இவ்வளவு நாள் அப்படியே என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு அப்படியே உட்கார்ந்து இருந்தீங்கன்னா இந்த நாள்ல எழும்பும்படியாய் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அடுத்தது சிங்கத்தை குறித்து அடுத்த பாயிண்டை பார்ப்போம். சங்கீதம் 91:13. இந்த வசனம் உங்க எல்லாருக்குமே தெரியும். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். ஒரு அல்லேலூயா சொல்வோமா? தேவனுடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு அருமையான ஒரு அழகான வாக்குத்தத்தத்தை கொடுத்துள்ளார். இங்க சிங்கம், விரியன் பாம்பு, பாலசிங்கம், வலு சர்ப்பம் இதெல்லாம் எதை குறிக்கிறது என்றால் பிசாசை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவர் நம்ம பிசாசை விதித்து போடத்தக்கதாக ஒரு அதிகாரத்தை கொடுத்துள்ளார். வேதத்திலே பார்க்கும்போது 1 பேதுரு 5:8 நாம் பார்க்கிறோம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியான பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுகலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். பிசாச வேதம் என்ன சொல்கிறது? கெர்ச்சிக்கிற சிங்கம். அவன் என்ன பண்ணுவானா? எப்போதும் கெர்ச்சிப்பான். கெர்ச்சிக்கும் போது நமக்கு என்ன இருக்கும்? பயம் இருக்கும். ஆனா அவனால என்ன பண்ண முடியாது? ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அவனுக்கு பல்லு இல்லை. இயேசு சிலுவையில மரித்ததின் மூலமாக அவனுடைய தலையை சிலுவையில நசுக்கி இருக்கிறார். அவன் பல்லையெல்லாம் புடுங்கிட்டாரு. அவனால ஒண்ணுமே செய்ய முடியாது. கோழியை பார்த்துருக்கீங்களா? கோழி அதனுடைய தலையை வெட்டிட்டு அப்படியே கீழே போடுவாங்க. அப்படியே துடிச்சிட்டு அந்த வீடு முழுவதும் அப்படியே போகும். ஆனா அது போறத பார்த்தா நமக்கே பயமா இருக்கும். ஆனா கடைசியில பார்த்தா என்ன ஆயிரும்? அப்படியே செத்து கிடக்கும். அதே போலதான் பிசாசையும் ஆண்டவர் சிலுவையிலே அவன் தலையை நசுக்கிட்டார். அவனுக்குள்ள இருந்த அதிகாரம் எல்லாவற்றையும் பிடுங்கி நம்ம கையில கொடுத்துட்டார். எனவே நாம் பிசாசை கண்டு பயப்பட வேண்டியதில்லை. பிசாசு தான் நம்மளை பார்த்து பயப்படணும். அவனுக்கு தெரியும் நமக்குள்ள எவ்வளவு அபிஷேகம் இருக்குது. அவனுக்கு தெரியும் நம்ம யார் என்று சொல்லி. ஆனாலும் அவன் என்ன பண்ண மாட்டான்? நம்மளை விட மாட்டான். கெர்ச்சிக்கிற சிங்கம் போல கெர்ச்சித்து கொண்டே நம்ம எப்படி விழுகலாம் என்று சொல்லி என்ன பண்ணிக்கொண்டே இருப்பான். வகை தேடி சுற்றி கொண்டே இருப்பான். எனவே வேதத்திலே நாம் பார்க்கிறோம், சத்ரு வெள்ளம் போல வரும்போது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் குடியேற்றுவார் என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதம் 27:4 நாம் பார்க்கிறோம், எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலேயே நான் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொல்லி தாவீது ராஜா சொல்லக்கூடியவராயிருக்கிறார். உன்னால் அப்படி சொல்ல முடியுமா? இந்த காலை வேளையிலே உன்னை அழிக்க வருகிற சத்ரு எது? உன்னுடைய நிம்மதியை கெடுக்க வருகிற சத்ரு எது? உன்னுடைய சமாதானத்தை கெடுக்க வருகிற சத்ரு எது என்று சொல்லி யோசித்து பார். இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு பில்லி சூன்யம் வச்சுக்காம பயமா இருக்குதுன்னு சொல்லி பயப்படக்கூடியவர்களா இருக்காங்க. நீ உண்மையாலுமே தேவனுடைய பிள்ளையா இருந்தால் உனக்கு யார் என்ன பில்லி சூன்யம் வைத்தாலும் அது என்ன பண்ணாது? பலிக்கவே பலிக்காது. காலின் கீழ் போட்டு மிதிக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுத்துள்ளார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில நீ எதற்காக பயப்படுகிறாய்? உன்னை எது போட்டு மிதித்து கொண்டு, எது உன்னை பயப்படுத்தி கொண்டு இருக்கிறது? உன்னை எது அழிக்க வருகிறதோ, எது உன் நிம்மதியை கெடுக்கிறதோ, எது உன் சமாதானத்தை குலைக்கிறதோ, அந்த சத்துருடைய கிரியை காலின் கீழே போட்டு மிதி. இயேசுவின் நாமத்தினால் நான் உன்னை மிதிக்கிறேன். என் குடும்பத்துல நீ நிம்மதியை கெடுக்கிறியா? இயேசுவின் நாமத்தினால் என் வீட்டை விட்டு போ என்று சொல்லி விரட்டி விட வேண்டியது நம்முடைய கடமையாக காணப்படுகிறது. கொலோசியர் 2:14-15 இவ்வாறு சொல்லப்பட்டுள்ளது, நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து
துரைத்தனங்களையும் அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே நாம் தேவனுடைய வெற்றியை கொண்டாடணும். சிலுவையில் அவர் நமக்கு வெற்றியை சுதந்திரித்துக் கொண்டுள்ளார். எனவே நாம் அப்படி இல்லாதபடி எப்ப பாரு பயந்து கொண்டே இருக்கக்கூடாது. பிசாசுனா நம்ம பார்த்து பயப்படணுமே ஒழிய நம்ம பயப்படக்கூடாது. வேதத்திலே பார்க்கிறோம், லூக்கா 10:19 எல்லாருக்கும் தெரிந்த வசனம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருனுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே இதுவும் நம்மை சேதப்படுத்தவே முடியாது. எனவே சத்துருவும் காலின் கீழே, எனவே அவனை தலை மேல வைக்காத, காலின் கீழ் போட்டு மிதி. கர்த்தரோட அப்படிப்பட்ட கிருபையும் பலனையும் கொடுப்பாராக. இன்னும் ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கும்படியாய் விரும்புகிறேன். சங்கீதம் 34:10 சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடியவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. எவ்வளோ அருமையான வசனம் பாருங்க. சிங்க குட்டிங்க கூட சில சமயம் பட்னியா இருக்குமாமா, ஆனா ஆண்டவரை தேடுறவங்களுக்கு என்னல்ல, ஒரு நன்மையும் குறையப்படாது. உன் வாழ்க்கையில குறைகள் காணப்படுகிறதா அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நீ சரியா கர்த்தரை தேடவில்லை என்பதுதான் அர்த்தம். அப்ப ஆண்டவரை நம்ம என்ன பண்ணணும், தினந்தோறும் தேட வேண்டும், எல்லா சமயத்திலும் தேட வேண்டும். சிலர் எப்படி தேடுவாங்கன்னா, அவங்களுக்கு கஷ்டம் வந்தா மட்டும் தேடுவாங்க, பிரச்சனை வந்தா மட்டும் தேடுவாங்க, பயம் வந்தா மட்டும் தேடுவாங்க. மற்ற சமயத்துல ஆண்டவரை பார்த்து சொல்லிடுவாங்க, ஆண்டவரே நான் இப்போ உங்களை டிஸ்டர்ப் பண்ணல ஆண்டவரே அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆண்டவரை நம்ம டிஸ்டர்ப் பண்ணுவதில்லை, அவரை தேடும்போது அவர் மகிழ்ச்சி அடையக்கூடியவராக காணப்படுகிறார். இன்னொரு வசனம் பிலிப்பியர் 4:19 நாம் பார்க்கிறோம், தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இங்கே தமிழ வசனத்தை விட ஆங்கிலத்தில் அது அருமையாக காணப்படுகிறது. My God shall supply all my needs according to his riches in glory by Christ Jesus என்று சொல்லி எழுதப்பட்டுள்ளது. அப்படின்னா நம்ம அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினாலே ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்முடைய குறைகளை எல்லாம் நிறைவாக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக காணப்படுகிறது. அப்ப அவர் நிறைய மகிமையின், அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அவருக்கு நிறைய ஐஸ்வர்யம் இருக்குது. எனவே அவர் என்ன பண்றாரு, நம்ம குறையெல்லாம் நிறைவாக்கக்கூடியவராக காணப்படுகிறார். எனவே இந்த காலை வேளையிலே ஆண்டவரே நாம் தேட கடமைப்பட்டவர்களாக காணப்படுகிறோம். 2 வசனத்தை மட்டும் உங்களுக்கு வாசிக்கும்படியாய் விரும்புகிறேன். எஸ்ரா 8:22 இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது, எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும் பாதியில அது எழுதப்பட்டுள்ளது. வாஸ்து பாருங்க, எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு எப்படி இருக்குதாமா, நன்மையாக காணப்படுகிறது. அப்ப வசனம் என்ன சொல்லுது, கர்த்தரை தேடியவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. நீ ஆண்டவரை தேடினா உனக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. உனக்கு ஏதாவது குறைகள் இருக்குதா, அப்ப இந்த வசனத்தை அறிக்கையிடு. ஆண்டவரே நீங்க சொல்லியிருக்கீங்கல்ல, உண்மை தேடியவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாதுன்னு சொல்றீங்களே, என் வாழ்க்கையில இந்த குறை இருக்குது, இந்த குறையை சரி பண்ணி கொடுங்க என்று சொல்லி கேட்கும் போது ஆண்டவர் நம்ம குறைவிலையெல்லாம் என்ன பண்றாரு, நிறைவாக்கக்கூடியவராய் இருக்கிறார். குரலேலியா சொல்வோமா? ஆமீன். 1 நாளாகமம் 28:9 கடைசி பாகம் நாம் வாசிப்போம். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். அப்ப நம்ம என்ன பண்ணணும், இயேசுவை நம்ம தேடக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியாய் இருக்கும், கர்த்தரை தேடியவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைப்படாது என்று சொன்னது போல இந்த கொரோனா டைம்ல நம்மளுக்கு கஷ்ட சமயத்திலும் கர்த்தர் நமக்கு என்ன பண்ண மாட்டார், வாழ்க்கையில எந்தவித குறையும் வைக்க மாட்டார். ஒவ்வொரு நாளும் தேடும் போது ஆண்டவர்கிட்ட சொல்லு, ஆண்டவரே என் வாழ்க்கையில இந்த குறையெல்லாம் இருக்குது, இதெல்லாம் நீங்க சரி செய்து கொடுங்க என்று சொல்லும்போது ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு செய்யக்கூடியவராய் இருக்கிறார். எனவே நம்முடைய தேவன் யூதா கோத்திரத்தின் சிங்கம், நாம் அவருடைய பிள்ளைகள். எனவே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். கர்த்தர் இந்த வசனங்களை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இப்பொழுது ஜெபிப்போம். சிங்க குட்டிகள் பட்னி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே.
சிங்கக்குட்டிகள் பட்னி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே, கூரை இல்லையே, கூரை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. ஆமென், ஆமென், ஆமென். எஸ், நாம் ஆண்டவரை தேடும்போது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில எந்தவித குறையும் வைக்கவே மாட்டார். இன்னைக்கு உன் வாழ்க்கையில குறை காணப்படுகிறதா? ஆண்டவரை பார்த்து சொல்லு, ஆண்டவரே, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியா இருக்கும், கர்த்தரை தேடியவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொன்னீங்களே, என் வாழ்க்கையில் உள்ள குறைகளை எல்லாம் நீக்கி என்னை ஆசீர்வதிங்க என்று சொல்லி கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவராய் இருக்கிறார். நாம் யார் என்று சொல்லி பார்த்தோம். நம்ம யூதா கோத்திரத்து சிங்கத்துடைய பிள்ளைகளாக காணப்படுகிறோம் என்று சொல்லி பார்த்தோம். எனவே சிங்கம் என்ன பண்ணாது, எதற்கும் பயப்படாது. நீ இந்த காலை வேளையில கொரோனாவை பார்த்து பயந்துட்டு இருக்கிறியா? இல்லாட்டி உன் வீட்டில் பிரச்சனைகள் பாடுகள் இதையெல்லாம் பார்த்து பயந்து கொண்டு கோழையா உட்கார்ந்துட்டு இருக்கிறியா? நீ சிங்கத்துடைய பிள்ளை. யார் உனக்கு எதிராளியாக நம்ம யார் பயப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு முன்பாக நாம் என்ன பண்ணோம்? தைரியமாக எழுப்பி நிற்க வேண்டும். எனவே இந்த காலை வேளையில இயேசுவை குறித்து தைரியமா மற்றவங்களுக்கு சொல்லு. கோலியாத் தாவீதை குறித்து பார்த்தோம். தாவீது எப்படி அந்த கோலியாத்தை கொன்றான் என்று சொல்லி. எனவே ஆண்டவர் நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடியவராக காணப்படுகிறார். ஒருவேளை உனக்கு தைரியம் இல்லாம காணப்படுறியா? இந்த வேளையில ஆண்டவரை பார்த்து கேளு, ஆண்டவரே எனக்கு தைரியத்தை கொடுங்கன்னு சொல்லி. ஒருவேளை பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளாம இருக்கிறியா? ஆண்டவரை பார்த்து கேளு, ஆண்டவரே எனக்கு பரிசுத்தாவியால நிரப்புங்க ராஜா, உண்மை பற்றி ஆண்டவரே நான் எல்லாத்துக்கிட்டையும் தைரியமா சொல்லுபடியா எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி சொல்லுங்க. கர்த்தர் உனக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். கோலியாத்தை போல யாராவது வாழ்க்கையில வந்து பயமுறுத்தி கொண்டு இருக்காங்களோ? தாவீது என்ன பண்றான்? ஆண்டவருடைய பட்டயத்தை எடுத்து இந்த கோலியாத்தை வீழ்த்துகிறான். அதே போல உன் கையிலேயே ஆண்டவர் வசனமாகிய பட்டயத்தை கொடுத்திருக்கிறார். அதை வைத்து என்ன பண்ணு, உனக்கு விரோதமா எழும்புற சத்துருக்களை அடித்து வீழ்த்து. ஆமென், ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஆண்டவர் சர்ப்பங்களையும் தேள்களையும் விதிக்கத்தக்கதான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எனவே அந்த உனக்கு எந்தெந்த காரியத்துல பிசாசானவன் பயமுறுத்தி கொண்டு இருக்கானோ, உன் வீட்டுல எது நிம்மதியை குலைக்கிறதோ, எது உன் வாழ்க்கையில ஒரு பயத்தை உண்டாக்குறதோ அதை காலின் கீழ் போட்டு மிதி. ஒருவேளை பில்லி சூனியம் அந்த மாதிரி ஏதாவது காரியங்கள் இருந்தா கூட ஆண்டவர் அதை அழிக்கத்தக்கதான அந்த அதிகாரத்தை நம்ம கையில கொடுத்திருக்கிறார். எனவே அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உனக்கு ஒரு வெற்றியை தரும்படியாய் விரும்புகிறான். நீ ஒரு யூதா கோத்திரத்து சிங்கத்துடைய பிள்ளையாக இருக்கிறாய் என்பதை மறந்து விடாதே. ஆமென். நாம் ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த கேட்டுக்கொண்ட வசனங்களுக்காக ஸ்தோத்திரப்பா. நாங்க யார் என்று சொல்லி பார்த்தோம்ப்பா. நாங்க உம்முடைய பிள்ளையாக காணப்படுகிறோம் ராஜா. எனவே உம்முடைய கம்பீரம் எங்களுக்குள்ள காணப்படணும். நாங்கள் தலை குனிஞ்சு நடக்கக்கூடாது, தலை நிமிர்ந்து நடக்கும்படியா உதவி செய்யுங்க. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது ராஜா. நாங்க ஆண்டவரே உம்மோடு கூட ஆழ பிறந்தவர்களாக காணப்படுகிறோம் ராஜா. அதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா. அது மட்டுமல்ல கர்த்தாவே, எல்லாவற்றிலும் நாங்கள் தைரியமா இருந்து எங்களுக்கு விரோதமா எழுப்புற எல்லா சத்துருக்களையும் மேற்கொள்ளத்தக்கதாக அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கீங்க. அந்த அதிகாரத்தை நாங்கள் பயன்படுத்தும்படியா உதவி செய்யும். உடைய அன்பை நாங்கள் தைரியமா மற்றவர்களுக்கு சொல்லும்படியா உதவி செய்யுங்க ராஜா. ஆண்டவரே, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியா இருக்கும், கர்த்தரை தேடியவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொன்னீங்களேப்பா. ஒரு நன்மையும் குறைபடாதபடி எல்லாருடைய தேவையையும் சந்திங்க. எல்லாரையும் சமாதானத்துக்குள்ள வைத்துக்கொள்ளும், எல்லாரையும் சந்தோஷத்துக்குள்ள வைத்துக்கொள்ளும். பிரச்சனைகளிலிருந்து விடுதலை தாங்க. யாரும் கொரோனாவை கண்டு பயப்படாதபடி, இந்த கொரோனா எங்களை பார்த்து பயப்படுறதுனால எல்லாரும் இயேசுவின் ரத்தத்தை வீட்டுல நிலைக்கால எல்லாவற்றிலையும் ஆண்டவரே பூசத்தக்கதாக, சங்கார தூதன் அவர்களை விட்டு கடந்து செல்லத்தக்கதாக ஆண்டவரே உதவி செய்யும். எல்லாருக்குள்ளேயும் ஹோலி போல்னஸ் கொடுத்திருங்க ராஜா. சிங்கத்தை போல எல்லா காரியங்களையும் செய்யத்தக்கதாக ஆண்டவரே பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.